இதுதான் நம்ம சாஃப்ட்வேரோட டேஷ்போர்ட். இப்போ நம்ம பில்லிங் சாஃப்ட்வேரில் எப்படி சேல்ஸ் ரிட்டர்ன் போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். சேல்ஸ் ரிட்டர்ன் எப்போ நம்ம போடுவோம் அப்படின்னா, நம்ம கஸ்டமருக்கு ப்ராடக்ட்டை சேல் பண்ணியிருப்போம். அப்போ ஒரு சில சமயங்களில் கஸ்டமர் வந்து ப்ராடக்ட் நம்மள்ட்ட ரிட்டர்ன் குடுப்பாங்க. அப்படி ரிட்டர்ன் குடுக்கும்போது, அதை எப்படி என்டர் பண்ணுறது சேல்ஸ் ரிட்டர்ன் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். சேல்ஸ் ரிட்டர்ன் போடுறதுக்கு சேல் மெனுவில் போயிட்டு சேல் லிஸ்ட் போய்க்குங்க. சேல் லிஸ்ட் போனதுக்கு அப்புறம் நம்ம எந்த பில்லை ரிட்டர்ன் போட போகிறோமோ அதை நான் இங்கே சர்ச் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துட்டேன். இப்போது ஆக்ஷனில் போயிட்டு ரிட்டர்ன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட சேல்ஸ் ரிட்டர்னான ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகிடும். இதுதான் நம்ம சேல்ஸ் ரிட்டர்ன் ஸ்க்ரீன். இப்போது நான் எந்த ஐட்டத்தை கஸ்டமர் என்கிட்ட ரிட்டர்ன் கொடுக்குறாங்களோ அதை நான் ரிட்டர்ன் போட போகிறேன். குவான்டிட்டி எத்தனை குவான்டிட்டி ரிட்டர்ன் கொடுக்குறாங்களோ அந்த குவான்டிட்டியை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கிரியேட் ரிட்டர்ன் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ரிட்டர்ன் கிரியேட் ஆகிடும். நம்ம இப்போ கிரியேட் பண்ண ரிட்டனை வியூ பண்ணியும் பார்த்துக்கலாம்.